கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். கட்டிய மனைவி வீட்டில் இருக்க தன் காதலியுடன் வீட்டிற்கு வந்த கணவனை பார்த்ததுமே வேதனை கண்மணிக்கு. அதில் கணவனின் காதலியான சந்திரிகா, உனக்கு அவர் மேல் எந்த உரிமையும் இல்லை, அவர் கட்டிய தாலியை கலட்டி கொடு என்று கேட்கிறாள். அதுவும் அவர் இருக்கும்போதே. நினைக்க நினைக்க ஆத்திரமும் அழுகையும் பொங்கி வந்தது கண்மணிக்கு. சமையலறையில் ஒரு மூலையில் உட்கார்ந்து அவளின் வேதனை குறைய அழுது தீர்த்தாள். பின்பு இது நான் தேடிய வாழ்க்கைதானே என்று நினைத்து அவளை சமாதானப்படுத்த தனமும் இல்லையே. அவளுக்கு அவளே சமாதானம் கூறிக்கொண்டு அழுது வீங்கி இருந்த முகத்தை போய் சோப்பு போட்டு கழுவினாள். சந்திரிகா கண்மணியின் முன் கொஞ்சம் அநாகரிகமாக நடந்து கொண்டது உதயனுக்கு பிடிக்கவில்லை. என்ன சந்திரிகா, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற என்றான். என்னாச்சு உதய், நான் என்ன பண்ணினேன்? அந்த பொண்ணு முன்னாடி கட்டி பிடிக்கிறதும் தோளில் சாயறதும் ஏன் இப்படி நடந்துக்கிற என்றான். ஏன் நான் உங்கள் பொண்டாட்டி முன்னாடி உங்களை கட்டி பிடிச்சா அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா என்றாள். திரும்பவும் எதையாவது பேசி என்னை கடுப்பேத்தாத, நானே டென்ஷனில் இருக்கேன். உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, போய் மாத்திரையை போட்டுட்டு தூங்கு, எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் வேலை இருக்குது, நான் அப்புறம் வரேன் என்றான் உதயன். இவன் மூடு சரியில்லை, இதற்கு மேல் பேசினால் பிரச்சனைதான் என்று புரிந்து கொண்ட சந்திரிகா அமைதியாக சென்று படுத்துவிட்டாள். அடுத்த நாள் காலையில் உதயனுடன் சேர்ந்து கிளம்பி சந்திரிகாவும் ஆஃபீஸிற்கு சென்று விட்டாள். வீட்டில் பொழுது போகவில்லை கண்மணிக்கு. வெளியில் நின்றவாறே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பக்கத்து ஃப்ளாட்டிலிருந்து சத்தம் வந்த வீட்டில் கதவிற்கு பக்கத்தில் போய் நின்றாள் கண்மணி. உள்ளிருந்து ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. கதவை தள்ளி பார்த்தால் கதவு திறந்து கொண்டது. சத்தம் குளியல் அறையில் இருந்து வந்து கொண்டிருந்தது. உள்ளே போகலாமா என்று யோசித்தவளுக்கு ஹெல்ப் ஹெல்ப் என்ற கூக்குரல் யாருக்கோ ஏதோ ஆபத்து என்று உணர்த்தியது. குளியல் அறையின் உள்ளே எட்டி பார்த்தாள். ஒரு பெண் நிறை மாத கர்ப்பிணி கீழே விழுந்து கிடந்தாள். அவள் வயிற்றை பிடித்து கொண்டு வழியில் துடித்ததும் பனிக்குடம் உடைந்தது. ஐயையோ மாரியம்மா, 2 உசரையும் காப்பாத்து என்று வேண்டிக் கொண்டு அந்த பெண்ணை எழுப்பி உட்கார வைத்து தண்ணீர் கொடுத்தாள். அக்கா, ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டுக்காரரை வர சொல்லுங்க என்றாள் கண்மணி. அந்த பெண் ஹாலில் டேபிளின் மேல் இருந்த ஃபோனை காட்ட கண்மணி ஓடி போய் ஃபோனை எடுத்து வந்து கையில் கொடுத்தாள். அந்த பெண் அவளுடைய கணவனுக்கு ஃபோன் செய்து ஹலோ பிரபு என்று சொல்லிக்கொண்டே மயங்கி சரிய கண்மணி ஃபோனை எடுத்து, சார் அவங்க மயங்கிட்டாங்க, வழியில் துடிச்சாங்க, பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் சீக்கிரம் வாங்க என்றாள். மேடம், ரஞ்சனியை பார்த்துக்கோங்க, நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுறேன், நானும் உடனே வர்றேன், நான் வர்ற வரைக்கும் ரஞ்சனி கூடவே இருக்க முடியுமா ப்ளீஸ் என்று கெஞ்சினான். சரி, நான் அவங்க கூடவே இருக்கேன், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க என்று கூறிவிட்டு ஆம்புலன்ஸ் வந்ததும் ரஞ்சனியை கூட்டிக் கொண்டு அவளுடனே ஆஸ்பத்திரிக்கு சென்றாள் கண்மணி. அடுத்த அரை மணி நேரத்தில் ரஞ்சனியின் கணவன் பிரபுவும் அங்கு வந்து சேர்ந்துவிட ரஞ்சனிக்கு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தையும் பிறந்தது. நல்ல நேரத்தில் நீங்கள் கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சீங்க, இல்லைனா சாயங்காலம் நான் வர்ற வரைக்கும் ரஞ்சனி மயங்கி கடந்து நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் என்றான் பிரபு. நாங்கள் 2 பேரும் லவ் மேரேஜ், எங்கள் 2 பேரோட பேரண்ட்ஸுமே எங்களை ஏற்றுக்கலை, அதனால் எங்களுக்குன்னு யாருமே இல்லைன்னு நினச்சோம், இப்போ எங்களுக்கு சொந்தமாக நீங்கள் கிடச்சிருக்கீங்க என்றாள். சிஸ்டர், நீங்கள் பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கிற உதயன் சாரோட ஒய்ஃபு தானே என கேட்டான் பிரபு. இதற்கு என்ன பதில் சொல்வது? ஆமாம் என்றா இல்லை என்றா? வெறுமனே தலையை அஷ்டகோணலாக ஆட்டி வைத்தாள். காலையில் 11 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தது. இப்போது மசமசவென இருட்டிவிட்டது. அவசரத்தில் வீட்டை பூட்டாமலேயே வந்திருந்தாள். உதயனும் சந்திரிகாவும் ஆஃபீஸில் வேலை முடித்து வந்திருப்பார்களோ? இப்போதே சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்ப வேண்டும். பிரபுவிடம் வந்தாள். அதற்குள் அவனாகவே, சிஸ்டர் இந்தாங்க ஸ்வீட் பாக்ஸ், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க, ரொம்ப லேட் ஆயிருச்சு, நான் இப்போ வீட்டுக்கு போய் ரஞ்சனிக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், வாங்க உங்களை அப்படியே ஃப்ளாட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் என்றான். சரி என்று ரஞ்சனியிடம் சொல்லிவிட்டு பிரபுவின் காரிலேயே வந்து இறங்கினாள் கண்மணி. கண்மணி வீட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே உதயனும் சந்திரிகாவும் வீட்டிற்கு வந்திருந்தார்கள். அவர்கள் வரும்போது வீடு திறந்திருந்தது, இருட்டாக இருந்தது. இந்த கண்மணி வீட்டை திறந்து போட்டுட்டு லைட்டு கூட போடாமல் எங்கே போயிட்டா? ஒருவேளை வீட்டை விட்டே ஓடி போயிட்டாலோ? எனக்கு வேற பயங்கர பசி, இப்போ ஃபுட்டை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணணும் என்றாள் சந்திரிகா.
வீட்டின் உள்ளே தேடிவிட்டு எங்கே போய் தொலைஞ்சா, அத்தை வேற சாயங்காலம் நீ வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணுறேன், ஃபோனை கண்மணிக்கிட்ட கொடு, அவகிட்ட நான் பேசணும்னு சொன்னாங்க. இப்போது அவங்க ஃபோன் பண்ணினாங்கன்னா என்ன சொல்கிறது என்று பால்கனியில் நின்றவாறே வெளியே பார்த்து கொண்டிருந்தான் உதயன். சந்திரிகாவும் உடன் இருந்தாள். கண்மணி அப்போது பிரபுவின் காரிலிருந்து இறங்கினாள். கூடவே பிரபுவும் இறங்கினான். உதயனும் சந்திரிகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன உதய், இவ வந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே பக்கத்து ஃப்ளாட்காரனோட போய் சுற்றிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஜோடி அவனோடவே காரில் வந்து இறங்குறா என்றாள் சந்திரிகா. என்ன உதய், ஆளுங்களை மயக்கிறதுல இவ பெரிய கில்லாடின்னு நினைக்கிற. முதல்ல உங்கள் அத்தையை மயக்குனா, அடுத்து இப்போ இந்த பக்கத்து ஃப்ளாட் என்று அவள் முடிக்கும் முன்பே உதயன் கத்தினான். சந்திரிகா ஸ்டாப் இட் என்றான். அதே நேரத்தில் உதயனின் ஃபோன் அடித்தது. தனம்தான் அழைத்திருந்தான். உதய் சாப்பிட்டியா? இன்னும் இல்லை அத்தை, இனிமேதான். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. கண்மணி எப்படி இருக்கா? எங்க ஃபோனை அவகிட்ட கொடு என்று தனம் சொல்ல, இதோ கொடுக்கிறேன் அத்தை என்று உதயன் வெளியில் வர கண்மணி கையில் பெரிய ஸ்வீட் பார்சலோடு பிரபுவோடு சேர்ந்து நடந்து வந்து கொண்டிருந்தாள். உதயன் இருவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு கண்மணியின் கையில் இருந்த ஸ்வீட் பாக்ஸையும் கவனித்தான். கோபத்தில் அவன் கண்கள் சிவக்க அவன் அவர்களை நோக்கி வந்தான். அந்த கோபத்துடனேயே, எங்க போன? அத்தை லைன்ல இருக்காங்க, இந்தா என்று ஃபோனை அவள் கையில் கொடுத்தான். கண்மணி சற்று தள்ளி போய் நின்று தனத்திடம் பேசிக்கொண்டிருந்தாள். அதற்குள் பிரபுவே பேச்சை ஆரம்பித்தான். சார், இன்னைக்கு உங்கள் ஒய்ஃபால் தான் என் மனைவியும் என்னோட குழந்தையும் உயிரோடு இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் ஏதாவது அசம்பாவிதமாயிருந்தால் நானும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். உங்கள் ஒய்ஃபு இன்னைக்கு 3 உயிரை காப்பாற்றிட்டாங்க என்றான். புரியாமல் பார்த்த உதயனிடம் ரஞ்சனி குளியல் அறையில் மயங்கி விழுந்தது முதல் கண்மணி அவளை ஆஸ்பத்திரியில் சேர்த்து உடன் இருந்து பார்த்து கொண்டது வரை நடந்ததையெல்லாம் சொல்லி முடித்தான் பிரபு. மன்னிச்சிடுங்க சார், அவங்க எங்களுக்கு உதவி செய்ய போய் வீட்டை விட்டுட்டு வந்து உங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் என்றான். பரவாயில்லை, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. இப்போது உங்கள் ஒய்ஃபும் குழந்தையும் நல்லா இருக்காங்களா என்று முகத்தில் இருந்த கோபம் குறைந்து முகமலர்ச்சியுடன் கேட்டான் உதயன். ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸ்வீட் இருக்கு, எடுத்துக்கோங்க. நான் போய் மற்ற ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்வீட் கொடுக்குறேன் என்று சந்தோஷமாக சென்றான் பிரபு. பக்கத்தில் நின்றிருந்த சந்திரிகாவோ தலையை தொங்க போட்டு கொண்டு நின்றாள். பாத்தியா சந்திரிகா, அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒருத்தரை பற்றி சரியாக தெரியாமல் அவங்க மேலே பழி போடக்கூடாது. அப்புறம் கண்மணி அந்த மாதிரி பொண்ணு இல்லை, இனிமே அவளை பற்றி தப்பாக பேசாத என்றான். அவன் அப்படி கூறியது சந்திரிகாவிற்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. நேற்றைக்கு என்னடானா தாலியை கலட்ட வேண்டாம், அது அவள் கழுத்துலேயே இருக்கட்டும்னு சொல்கிறான். இன்றைக்கி என்னடானா கண்மணி நல்ல பொண்ணுன்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். என்னதான் ஆச்சு இவனுக்கு? என்ன உதய், பொண்டாட்டி பாசம் வந்துருச்சு போலையே. அவளை பற்றி ஒன்று சொன்னால் உடனே கோபம் பொத்துக்கிட்டு வருது உங்களுக்கு. இது பொண்டாட்டி பாசம் இல்லை, எங்கள் அத்தை மேலே வச்சிருக்கிற மரியாதை. ஏன்னா எங்கள் அத்தை தப்பானவங்களை எப்போவுமே கூட வச்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாவே அவங்க நல்லவங்கன்னு தான் அர்த்தம். அதான் சொன்னேன் என்றான். சந்திரிகா தன் உதடுகளை பிதுக்கி புருவத்தை உயர்த்தி ஓஹோ அப்படியா என்றாள். அதற்குள் தனத்திடம் பேசி முடித்த கண்மணி ஃபோனை கொண்டு வந்து உதயனிடம் கொடுத்தாள். அம்மா லைனில் இருக்காங்க, தனம் பேசினார். பாருடா கண்மணி எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கான்னு என்று அவளை புகழ்ந்து தள்ளினார். பேசி முடித்து ஃபோனை வைத்த உதயன், உங்ககிட்ட தான் ஃபோன் இல்லை, வேற யாராவது ஃபோனை வாங்கி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி நீ ஆஸ்பத்திரிக்கு போன விஷயத்த சொல்லியிருக்கலாமல்ல என்றான். உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தான் நினச்சேன், ஆனால் எனக்கு தான் உங்கள் ஃபோன் நம்பரே தெரியாதே என்று மிகவும் சாதாரணமாக சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் கண்மணி. உதயனுக்கு மிகவும் சங்கடமாய் போய்விட்டது. உள்ளே சென்றவன் சந்திரிகாவிடம், சந்திரிகா ஒரு பேப்பரும் பேனாவும் கொடு என்றான். பேப்பர் பென்னா எதுக்கு என்று கேட்டபடியே கொண்டு வந்து கொடுத்தாள் சந்திரிகா. உதயன் அதில் அவனுடைய ஃபோன் நம்பரையும் பெயரையும் எழுதி எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு சென்றான். சந்திரிகாவும் எதுவும் புரியாமல் அவன் பின்னாலேயே சென்றாள். சமையலறையில் கண்மணி பரபரப்பாக வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். உதயன் வந்ததை அவள் கவனிக்கவே இல்லை. அவளை பெயர் சொல்லி கூப்பிடுவதா, எப்படி கூப்பிடுவது என்று யோசித்தவன் பின்னாலிருந்து மெதுவாக இரும்பினான். சத்தத்தை கேட்டு திரும்பிய கண்மணி உதயனும் பக்கத்தில் சந்திரிகாவும் நிற்பதை பார்த்து பயந்தபடியே, காஃபி போட்டுட்ருக்கேன், சாப்பாடும் இன்னும் 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும் என்றாள்.
மெதுவா ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றவன் அவனுடைய ஃபோன் நம்பர் எழுதிய பேப்பரை கண்மணியிடம் கொடுத்தான். இந்தா, இதுதான் என்னோட மொபைல் நம்பர், ஏதாவது முக்கியமான விஷயம்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணு என்று அவள் கையில் கொடுத்தான். சந்திரிகாவின் முகத்திலோ எள்ளும் கொள்ளும் வெடித்தது. விருட்டென்று அங்கிருந்து வெளியே சென்று ஹாலில் நின்று கொண்டாள். உதயன் கொடுத்த பேப்பரை வாங்கி மடித்து அஞ்சரை பெட்டியின் உள்ளே வைத்தாள் கண்மணி. வெளியே எங்காவது போனேனா மறக்காம இந்த பேப்பரை எடுத்துட்டு போ என்று கூறிவிட்டு அவன் சென்று விட்டான். இவரை எந்த லிஸ்டில் சேர்ப்பது? திடீரென்று கூப்பிட்டு எனக்கும் உனக்கும் எந்த ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, இது பொம்மை கல்யாணம் என்கிறார். திடீரென்று வந்து எதுவும் நடக்காத மாதிரி இயல்பாக பேசுகிறார். யார் எப்படி இருந்தாலும் யாரிடமும் எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்து விடுவதுதான் நல்லது என்று அவள் மனதை இரும்பாக்கி கொண்டாள். உதயனின் அறையில் உதயனிடம் சந்திரிகா வாக்குவாதம் நடத்தி கொண்டிருந்தாள். அவளுக்கு போய் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? நீங்கள் அவளை லவ் பண்ணுறீங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஃபோன் நம்பரில் என்ன இருக்குது? நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டேயுமே என்னோடய நம்பர் இருக்குது. ஆஃபீஸ் வாட்ச்மேன் கிட்ட இருக்குது. ஆஃபீஸை கூட்டி துடைக்கிற ஆயா கிட்ட இருக்குது. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற மங்கா கிட்ட கூட என் நம்பர் இருக்குது. அப்போது இவங்க எல்லாரையும் நான் லவ் பண்ணுறேன்னு அர்த்தமா? உன்னோட கோபத்தையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திங்க் ஸ்மார்ட் பேபி என்றான் உதயன். இவக்கிட்ட ஃபோனும் இல்லை, வெளியில் போய் ஏதாவது பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டானா அத்தை என்னை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க தெரியுமா? ஏன்னா இவ எங்கள் அத்தையுடைய செல்ல கண்மணி. அப்புறம் இன்னொரு விஷயம், இவளை நான் கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு வேண்டிய பாதுகாப்புக்கு நான் பொறுப்புன்னு சொல்லியிருக்கேன். இது ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி கன்சர்ன், அவ்வளவுதான் என்றான். இதுக்கு மேலே என்னால் உனக்கு விளக்கம் கூற முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு பயங்கரமாக பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன். உனக்கு பசிச்சா நீயும் வா என்று சொல்லிவிட்டு அவளை கண்டுகொள்ளாமல் உணவு மேஜையில் போய் உட்கார்ந்தான். கண்மணி அவனுக்கு உணவு பரிமாறினாள். புல்காவும் பன்னீர் குருமாவும். பசியில் இருந்தவன் வேக வேகமாக சாப்பிட்டு கொண்டே தன் இடது கையின் பெருவிரலையும் ஆள்காட்டி விரலையும் ஒன்று சேர்த்து மற்ற 3 விரல்களை விரித்து சூப்பர் என்று கண்மணியிடம் காட்டிவிட்டு முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் 1/2 டஜன் ரொட்டிகளை உள்ளே தள்ளினான். கை கழுவி விட்டு கையை துடைத்து கொண்டே தன் அறைக்கு சென்றான். சந்திரிகா இன்னும் கோபம் குறையாமல் அங்கேயே உட்கார்ந்திருந்தாள். ஃபுல்கா வித் பனீர், அல்டிமேட், செம்ம டேஸ்ட், நீயும் போய் சாப்பிடு பேபி என்றான். என்னை விட்டுட்டு நீங்கள் மட்டும் தனியாக போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டீங்க என்றாள். ஏய், நான் தான் பசி சாப்பிட போகிறேன்னு சொன்னேன்ல, நீ தான் வரலை. சரி, உனக்கு பசிக்கலன்னு நினச்சிட்டேன் என்றான் சர்வசாதாரணமாக. கோபத்தில் இருந்த சந்திரிகா எதுவும் சாப்பிடாமல் உதயனின் அறையில் இருக்கும் சோபாவில் படுத்து தூங்கிவிட்டாள். உதயன் அவளை வற்புறுத்தவில்லை. கண்மணி பக்கத்து அறையில் படுத்து கொண்டாள். அடுத்த நாள் உதயனும் சந்திரிகாவும் ஆஃபீஸுக்கு வரும்போது அரவிந்த் ஆஃபீஸில் காத்து கொண்டிருந்தான். ஏய், என்னடா நீங்கள் 2 பேரும் ஒரே காரில் வந்து இறங்குறீங்க? நீ வரும்போது மேடமையும் பிக்கப் பண்ணிட்டு வந்தியா என்றான். இல்லடா, சந்திரிகாவுக்கு உடம்புக்கு முடியலை, அதான் தனியாக இருக்க வேண்டான்னு உடம்பு சரியாகிற வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. என்னடா இது அதிசயமாக இருக்குது, உன்னோட ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிற, ஆனால் எனக்கு தான் கல்யாண சாப்பாடு கூட போட மாட்டேங்கிற என்றான் அரவிந்த். சாப்பாடு தானே, மதியம் வெளியில் போகலாம். எங்கே போகலான்னு நீயே டிசைட் பண்ணு என்றான் உதயன். எனக்கு ஹோட்டல் சாப்பாடெல்லாம் வேண்டாம், உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உன்னோட மனைவி கையால் சாப்பாடு வேணும் என்றான். என்னடா, ஒருவேளை சாப்பாடு தானே கேட்டேன், என்னவோ உன் சொத்தையெல்லாம் எழுதி கேட்ட மாதிரி இப்படி யோசிக்கிற என்றான். சரி, இன்னைக்கு மதியம் வீட்டுக்கு போய் சாப்பிடலாம், நான் சமைக்க சொல்லிடுறேன் என்று ஃபோனை எடுத்தவனுக்கு ஐயோ, கண்மணியிடம்தான் ஃபோனே இல்லையே, இப்போது என்ன செய்வது? வேலைக்காரி மங்காவின் எண்ணிற்கு அழைத்தான். எங்கே இருக்கீங்க மங்கா? தம்பி, நம்ம வீட்டில் தான் இருக்கேன். சரி, கண்மணி கிட்ட ஃபோனை கொடுங்க என்றான். ஆஃபீஸுக்கு சென்றவன் எனக்கு ஏன் ஃபோன் செய்கிறான் என்ற யோசனையோடு ஃபோனை வாங்கியவள் ஹலோ என்றாள். இன்னைக்கு மதியம் என்னோட நண்பன் அரவிந்த் வீட்டுக்கு சாப்பிட வர்றான், அதனால் நான்வெஜ் சமைச்சு வச்சிடு என்றான். சரி என்று ஃபோனை மங்காவிடம் கொடுத்துவிட்டு சமையலுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்தாள் கண்மணி. அரவிந்த் உதயனிடம் சொல்லிவிட்டு வெளியில் சென்று வருகிறேன் என்று சென்றவன் வரும்போது ஒரு கிஃப்ட் பாக்ஸுடன் வந்தான். ஏய், என்னடா இது கையில் என்றான் உதயன். அது நான் உன் கல்யாணத்துக்கு எதுவுமே கிஃப்ட் கொடுக்கல, இல்லை, அதான் கிஃப்ட் வாங்க போனேன் என்றான். கிஃப்டெல்லாம் எதுக்குடா என்றான் உதயன். பரவாயில்லை, இருக்கட்டும் என்றான் அரவிந்த்.
மதியம் உதயன், அரவிந்த், சந்திரிகா மூவரும் மதிய உணவு சாப்பிட வீட்டிற்கு வந்தனர். உதயன் கூறியது போலவே கண்மணி விதவிதமான மாமிச உணவுகளை சமைத்து வைத்திருந்தாள். அரவிந்தோ ஒரு உணவையும் சுவைக்கும்போது கண்மணியை ஆஹா ஓஹோ என்று பாராட்டி தள்ளினான். அரவிந்த் சாப்பாட்டை புகழும்போது உதயன் லேசாக புன்னகைத்தான். அதை தவிர வேறு எந்த பேச்சும் இல்லை. சந்திரிகாவோ முகத்தை கடுகடுவென வைத்துக்கொண்டு வயிறு வெடிக்கும் அளவு சாப்பிட்டு கொண்டிருந்தாள். மூவரும் சாப்பிட்டு முடித்தனர். அரவிந்திற்கு தெரியும், கண்மணிக்கு உறவு என்று யாருமில்லை. அவள் தனத்தின் வீட்டிற்கு வேலைக்காரியாக வந்தவள் என்று. ஆனால் உதயன் சந்திரிகாவின் காதலை பற்றியோ, உதயன் கண்மணியை மனம் உவந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை, வெறும் பெயருக்குத்தான் தாலி கட்டி இருக்கிறான் என்ற விஷயமோ அரவிந்துக்கு தெரியாது. அரவிந்த் அவன் வாங்கி வந்த பரிசை எடுத்து உதயனிடம் கொடுத்தான். இந்தா, இதை பிரிச்சு பாரு, என்னுடைய சின்ன கிஃப்ட் என்றான். என்னடா, பெருசாக ஏதாவது கொடுப்பேன்னு பார்த்தா சின்னதாக ஒரு பெட்டியை கொடுக்குற என்று கேட்டுக்கொண்டே பெட்டியை திறந்தான். அதில் 2 தங்க வளையல்கள் இருந்தது. இவ்வளவு நல்ல சுவையாக சமைக்கிற இந்த கைகளை வெறும் கண்ணாடி வளையல் மட்டுமே இருந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த தங்க வளையல்களை வாங்கிட்டு வந்தேன் என்றான் அரவிந்த். உதயனின் கையில் இருந்த தங்க வளையல்களை பிடுங்கி பார்த்தாள் சந்திரிகா. ஆமாம், தங்க வளையல்தான். இத்தனை பணமதிப்பு 2 லட்சத்துக்கு மேலே இருக்குமே. ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்டு தான் சார். ஆனால் நீங்கள் கிஃப்டை உதயன் சாருக்கு வாங்காமல் ஏன் அவர் ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு வந்தீங்க என்று கேட்டு அவளுடைய சந்தேக புத்தியை காட்டினான். ஹலோ மேடம், உங்களுக்கு வேணும்னா உதயும் கண்மணியும் வேறு வேறு, ஆனால் எனக்கு அவங்க 2 பேருமே ஒன்று தான். உதய், அந்த வளையலை வாங்கி உன்னோட ஒய்ஃப் கையில் நீயே போட்டுவிடு என்றான் அரவிந்த். நானா என்று உதயன் யோசிக்க, அதற்குள் கண்மணி, சார் நீங்கள் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லி பசி தீர சாப்பிட்டதே எனக்கு சந்தோஷம். எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் வேண்டாம், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க என்றாள். இது நான் உங்கள் கல்யாணத்துக்கு கொடுக்குற கிஃப்ட், இதை நீங்கள் வேண்டான்னு சொல்லவே முடியாது. உதய், என்னடா வளையலை கையில் வச்சுட்டு கனவு காணற? சீக்கிரம் அவங்க கையில் போட்டுவிடு என்றான் அரவிந்த். சரி என்று தலையை ஆட்டிவிட்டு உதயன் வலது கையில் வளையலை எடுத்துக்கொண்டு இடது கையை நீட்ட கண்மணி தயங்கியவாறே நின்றாள். ஊர் முன்னாடி தாலியை கட்டிட்டு தனியாக ரூமில் வந்து தாலியை கலட்டி கொடுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இவர் முன்னாடி வளையலை போடுற மாதிரி போட்டுட்டு பிறகு அவர் போனதும் வளையலை கலட்டி வைன்னு கேட்பாங்க. அதுக்கு முதல்லையே வேண்டான்னு சொல்லிடுறது நல்லது என நினைத்தாள் அவள். அரவிந்த் விடாமல் சொல்லவும் தன் கைகளை நீட்டினாள். உதயன் இடது கையில் அவள் கையை பிடித்து கொண்டு வலது கையில் வைத்திருந்த வளையலை அவளுக்கு அணிவித்தான். கண்மணிக்கோ அந்த வளையலை வேண்டாம் என்று சொல்லவும் முடியாமல், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. அரவிந்த் கிளம்பிவிட்டான். சந்திரிகா உதயனுடன் அவன் அறையில் இருந்தாள். அவள் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள். அரவிந்த் சார், எதுக்கு கண்மணிக்கு வளையல் வாங்கி கொடுக்கணும்? உதய், இது எங்கேயோ இடிக்குதே என்றாள். திரும்பி சந்திரிகாவை ஒரு நிமிடம் மௌனமாக பார்த்தான் உதயன். எனக்கு என்னவோ மனசுக்கு தப்பா படுது உதய் என்றாள். உடனே உதய், நான்சென்ஸ் மாதிரி பேசாத சந்திரிகா. அரவிந்த் என்னோட நண்பன், அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் எல்லா பொண்ணுங்களையும் அவனோட அம்மா மாதிரி தான் நினைப்பான். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இனிமே அரவிந்தை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசாத என்றதும் சந்திரிகாவிற்கு மூக்கு அறுபட்டு போனது. சாரி என்று சொல்லிவிட்டு அமைதியாகி போனாள். என்னோட வலையில் விளைவிச்ச எல்லாத்தையுமே குறைஞ்சதும் 3 மாதத்துக்குள்ளே அவங்க சொத்தை ஈஸியாக அபகரிக்க முடிஞ்சுது. தெரியாதனமாக இந்த உதய்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இவன் சரியான ஜவ்வா இருப்பான் போல. நாட்களை இழுத்துக்கிட்டே போகிறான். இந்நேரத்துக்கு வேறு யாரையாவது செலக்ட் பண்ணியிருந்தா அவங்க சொத்தை அழகாக ஆட்டையை போட்டிருக்கலாம். எனக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதான் இவனை செலக்ட் பண்ணிட்டேன் என்று மனதுக்குள் நொந்து கொண்டாள் சந்திரிகா. சீக்கிரமாக இவனோட சொத்துக்களை அபேஸ் பண்ணணும், இல்லைனா இவனை கலட்டி விட்டுட்டு வேற ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக பார்க்கணும் என்று தன் மனதுக்குள் திட்டம் தீட்டு கொண்டிருந்தாள் சந்திரிகா. அடுத்த நாள் மங்கா வேலைக்கு வரவில்லை. கண்மணி வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள். உதயனின் அறையை சுத்தம் செய்துவிட்டு அவன் அறையை ஒட்டி இருந்த பால்கனிக்கு போனாள். அங்கு சில பூச்செடிகளும் ஒரு பெரிய மீன் தொட்டியும் இருந்தது. பல வண்ணங்களில் அழகாக சுற்றித் திரியும் மீன்களை பார்க்கும்போது கண்மணிக்கு சந்தோஷமாக இருந்தது. மீன்களையே பார்த்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள். பின்பு ஐயோ, வீட்டில் இத்தனை வேலை இருக்கே என்று சுதாரித்து எழுந்து சென்று வேலைகளை முடித்துவிட்டு
பின்பு ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு மீன் தொட்டியின் முன்பாக உட்கார்ந்து விட்டாள். இதே போல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மீன் தொட்டிக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அந்த மீன்களுடன் பேசிக்கொண்டிருப்பாள். ஒருவேளை அவளுடைய அந்த கஷ்டம் சுகம் மீன்களுக்கு புரிந்ததோ என்னவோ அவைகளும் அவள் இருக்கும் ஓரத்திலேயே கண்ணாடி அருகேயே நீந்தியது. 2-3 நாட்களாக இப்படித்தான். சந்திரிகாவும் உதயனும் வேலைக்கு கிளம்பியதும் யாரோ சொந்த பந்தங்களை பார்க்க போகும் மகிழ்ச்சியோடு மீனுக்கு போடும் உணவை கையில் எடுத்துக்கொண்டு மெதுவாக உதயனின் அறைக்கு வந்து அங்கு பால்கனியில் மீன் தொட்டியில் நீந்தி கொண்டிருக்கும் மீன்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பாள் கண்மணி. இன்று உதயனும் சந்திரிகாவும் ஆபீஸிலிருந்து சீக்கிரமாகவே கிளம்பிவிட்டார்கள். அவர்கள் சீக்கிரம் வந்து விடுவார்கள் என்று தெரியாத கண்மணியோ ஒவ்வொரு மீன்களையும் நலம் விசாரித்து கொண்டிருந்தாள். சந்திரிகாவிற்கு ஃபோன் வரவே அவள் வெளியிலேயே நின்று பேசிக்கொண்டிருக்க உதயன் மட்டும் முதலில் தன் அறைக்கு வந்தான். அறையின் உள்ளே பேச்சு குரல் கேட்டது. யார் அது உள்ளே? யாருடன் பேசுகிறார்கள்? தன் டையை இறக்கியவாறே பால்கனியில் எட்டி பார்த்தான். கண்மணி ஒவ்வொரு மீனாக சாப்பிடச் சொல்லி கெஞ்சிக் கொண்டிருந்தாள். மீன்களிடம் உறவு முறைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். உதயனுக்கு பார்ப்பதற்கு வித்தியாசமாக இருந்தது. என்ன இது, இவள் மீன்களுடன் போய் பேசிக்கொண்டிருக்கிறாள்? அவள் பேசுவதையே ரசித்து கேட்டுக்கொண்டே தன்னுடைய ஒரு காலை பின்புறம் மடித்து சுவரின் மேல் வைத்து சாய்ந்து நின்று கொண்டான். ஒரு குழந்தையைப் போல அவள் மீன்களிடம் பேசுவதை பார்த்து அவன் முகத்தில் புன்னகை. பின்னாலேயே வந்த சந்திரிகா, என்ன உதய், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம என்று அவள் முடிப்பதற்குள் உஸ் என்று அவன் வாயில் ஒரு விரலை வைத்து சத்தம் போடாதே என்று சைகை செய்தான். கண்மணியின் பேச்சு குரல் கேட்டு சந்திரிகாவும் அங்கு என்ன நடக்கிறது என்று கவனித்தாள். சந்திரிகாவால் கண்மணியின் இந்த செயலை ரசிக்க முடியவில்லை. ஏய், நீ இங்கே என்ன செய்கிற? அறையில் யாரும் இல்லாத நேரத்தில் மூடியிருந்த கதவை திறந்து உள்ளே வந்து என்ன ஜம்பமாக சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? இரு சந்திரிகா, சத்தம் போடாதே என்று உதயன் தடுத்தும் அவள் அமைதியாகவில்லை. மீன் தொட்டியை பார்க்க தான் வந்தேன், மன்னிச்சிடுங்க என்றவளிடம், மீனை பார்க்க வந்தியா இல்லை யாரும் இல்லாத நேரத்தில் ரூமில் பணம் காசு ஏதாவது கிடைச்சா எடுத்துகிட்டு போகலான்னு வந்தியா? இரு, உன்னை செக் பண்ணுறேன் என்று அவள் பக்கத்தில் வந்து சேலை முந்தானியை பிடித்து இழுக்க முந்தானை சரிந்தது. கண்மணி தன் கைகளை நெஞ்சின் குறுக்கே கட்டிக்கொண்டாள். இல்லை, நான் எதுவும் எடுக்கலை, என்னை விட்டுடுங்க என்றாள். கண்மணியை பார்த்த உதயன் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே ஒரு சில வினாடிகள் உறைந்து போய் நின்றான். பின்பு நடப்பதை உணர்ந்து, சந்திரிகா என்ன செய்கிற என்று அவள் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை கொடுத்தான். கன்னம் பழுத்தது. சந்திரிகா இதை எதிர்பார்க்கவில்லை. அப்படியே அங்கேயே நின்றாள். கண்மணி அழுது கொண்டே ஓட உதயனும், கண்மணி ஒரு நிமிஷம் இரு என்று அவள் பின்னாலேயே ஓடினான்.